நீர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். நீர் ஒருவரே வல்லமையில் பெருத்தவர். நீர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவர். அப்பா, நாங்கள் ஒருமிக்க துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் உமக்கு பிரியமா இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்கள் இந்த நாளிலே ஒன்று கூடியிருக்கிறோம். துதி ஆராதனை வேளையை நீர் எங்களோடு கூட வந்து எங்களோடு கூட அந்த துதியிலே கலிகூறும்படி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய துதியும் ஆராதனையும் செய்தி வேளையும் வருகிற பிள்ளைகளுடைய உள்ளத்தை மகிழ்விக்கத்தக்கதாய், தைரியப்படுத்தத்தக்கதாய், அப்பா அவர்களுடைய உள்ளம் பரவசம் அடையத்தக்கதாய், திடமா இருக்கத்தக்கதாய் என் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. நீர் இந்த மந்தைக்கு நீர் ஊழிய செய்யும்படி பார்க்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே ஒருமிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வந்து இந்த இடத்தை நீர் ஆசீர்வதியும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை நாங்கள் வைத்து நினைவுபடுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் 2 பாடல்களை பாடி, ஒரு பாடல் துதி பாடலா, ஒரு பாடல் ஆராதனை பாடலா, நாம் தேவனை துதித்து நாம் தேவனை ஆராதிப்போம். இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் எத்தனை பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 10 மாதங்களை ஓடி முடிக்க கிருபை செய்த தேவன் இந்த 11ஆம் மாதத்தில் உங்களோடு கூட என்னோடு கூட புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி அவர் பேசுவாராக. கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக இயேசுவின் நாமத்தினால. முதலாவது பாடலாக நன்றியோடு அப்படிங்கிற ஒரு நல்ல பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் ரொம்ப ஒரு அழகான ஒரு சாட்சி, அவருடைய சாட்சி. அந்த பாடல் நான் கேட்கும் பொழுது ரொம்ப தொடப்பட்டேன். அந்த பாடலை நாம் பாடி நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு ஆமென். நல்ல தேவா, ஆமென். நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்திரே. நிறைவிலும் என் குறைவிலும் நல் நம்பிக்கையானவரே. உயர்விலும் நீங்க பாடுங்க, தாழ்விலும் என் துணையாக வந்திரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நன்றியோடு ஆமென். நல்ல தேவா, ஆமென். நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன்.
நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே போற்றி புகழப்படத்தக்கவர், நீர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சர்வ வல்லமுள்ள தேவன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டிட நிற்கும். உம்மாலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வானத்தை சானளவாய் பிரமாணித்தவர், பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து வைத்திருக்கிறவர். ஓ வானத்தை ஒரு திரையை போல தானாய் ஒருவராய் விரித்தவர். அவ்வளோ பெரிய தேவன். மனுஷர்களாக எங்களை நினைக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எல்லாவற்றையும் எங்களுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உம்முடைய அதிகாரத்தையும் ஆளுகை எங்களுக்கு தந்து ஆண்டு கொள்ளும்படி கொடுத்த மகத்தான அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் உமக்கு முன்பாக நிற்கிறபடினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி கெட்டவர்களும் துரோகிகளுமாய் உம்மை மறுதலித்து அறியாமல் பேருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை தானே தேடி வந்தீர். உம்முடைய அன்புக்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? தாவீதை போல நாங்களும் சொல்லுகிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் உம்மை தொழுது கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் உயர்வில, எங்களுடைய தாழ்வில, எங்களுடைய குறைவுல, எங்களுடைய நிறைவுல எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்க. திக்கு தெரியாமல் துவைத்த பொழுது அருகே நின்று துணையா வந்து பேசுனீங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே? உண்மை நாங்கள் எப்படி விட்டுவிட முடியும் ஆண்டவரே? நாங்கள் உண்மை எப்படி துதிக்காமல் இருக்க முடியும் ஆண்டவரே? எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நிர்மூலமாகாமல் நீர் எங்களுக்கு தந்த அந்த நித்திய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விலகாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிலைத்திருக்கிற மாறாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மலைகளே விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படியா இருக்கிற அந்த விலகாத கிருபைக்காக, நித்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். கிருபையினாலே நாங்கள் உம்மாலே நினைக்கப்பட்டோம். கிருபையினாலே உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டோம். உம்முடைய அன்புக்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலுவையினால் நான் மீட்படைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம், கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம். ஆமாண்டவரே, நாங்கள் நல்லவர்கள் என்பதால் நீர் எங்களை தேடி வரவில்லை. நாங்கள் நல்லவர்களும் அல்லாதிருந்த நாளிலே தானே, ஒரு குணமும் பிடிக்காத நாளிலே தானே நீர் எங்களை தேடி வந்தீர். குழியிலே நாங்கள் விழுந்து கிடந்தோம், உம்முடைய அன்பு கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது விலையேற பெற்ற கிருபையா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புதான் அந்த விலையேற பெற்ற கிருபையின் வடிவத்தில் எங்களை வந்து தாங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரையிலே உம்முடைய கிருபை தாங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 11ஆம் மாதத்தை நாங்கள் காண போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த 11ஆம் மாதத்தினுடைய இந்த
வருஷத்தினுடைய முடிவு மாதங்களுக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். தேவரீர் நீர் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு எவ்வளவு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் எங்களை அழித்தின பொழுது கூட நீர் எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், காப்பாற்றினீர். கிருபையில் வாழ்வதே நாங்கள் செய்த பாக்கியமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே எங்கள் வாழ்வு வளமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தாலே எங்களுடைய வாழ்வு ஜெயமா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய மகத்தான வல்லமையினால் எங்களை இடைக்கட்டும். கிருபையினால் எங்களை இடைக்கட்டும். உம்முடைய தயவு எங்களுக்கு நிலையாயிருக்கட்டும். அன்லிமிட்டெட் ஃபேவர், ஹalleluya, unusual சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் எங்களுடைய வாழ்க்கை நடக்கட்டும். கிருபையில் வாழ்கிறது தான் அது என்று நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். கிருபையில் வாழ்கிறது எங்களுக்கு பாக்கியமா இருக்கட்டும். வார்த்தையினால எங்கள் வாழ்வு வளமா இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த கர்த்தர் அதே சத்தியத்தின்படி நாங்களும் வாழும்படி வார்த்தையினால் எங்கள் வாழ்வு வளமா இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்வதற்காக காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, praise the Lord, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களோடு அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் சத்தியபரனாய் இருக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் கிருபையின் ஆவியானவராய் இருக்கிறார். கொஞ்ச நாட்களாக நான் கிருபையின் சத்தியத்தை பத்தி, கிருபையும் சத்தியமும் ஒரே யூனிட்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்னு நம்ம ரொம்ப நாளா கொஞ்ச நாளா அதை நான் சொல்றேன். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த கிருபைன்றதை தவறா புரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. கிருபை எவ்வளவு முக்கியமோ, சத்தியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த கிருபையும் முக்கியம். ஆமென். கிருபை இல்லைன்னா சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லைன்னா கிருபை இல்லை. ஹalleluya. அதனால நீங்க இந்த கிருபையின் சத்தியத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன். கிருபையின் சத்தியம் ஒரு குட் நியூஸ். காஸ்பல், தட் இஸ் a gospel. அந்த காஸ்பல் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் அந்த கிருபையின் சுவிசேஷம். ஆமென். கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் தான். மத்தேயு இருக்கு, மார்க், லூக்கா, யோவான் இருக்கு, ஆனா கிறிஸ்துவுடைய சுவிசேஷம்னு இல்ல. அதெல்லாம் எதுல இருக்குதுன்னா அந்த நிருபங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அதனால நீங்க இந்த சத்தியத்தை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த கிருபை என்ன செய்யும்னா சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும். சத்தியங்கிறதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. சத்தியத்துக்கு இன்னொன்னு ஏதோ ஒண்ணு செஞ்சு இந்த சத்தியத்தை ஒட்டைக்கவே முடியாது. ஹalleluya. அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கவே முடியாததெல்லாம் கிறிஸ்துவே நமக்கு செய்து முடித்து விட்டார். ஆமென். நியாயப்பிரமாணத்தினுடைய எழுத்துக்கள் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாதபடி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 16, 17 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து முடிவானார் என்று சொல்லி பாருங்க. அப்ப சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வந்துட்டார். சத்தியத்தை நீ செய்யலன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு விட முடியாது. ஆமென். அதனால பிதாவாகிய தேவன் பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த ஒவ்வொரு எழுத்துக்கள் கூட விருதாவாய் போகாதபடி கிறிஸ்துவையே சத்தியபரனை அனுப்பி, ஆமென், சத்தியவான அனுப்பி, ஆமென், அந்த சத்தியவான் ஆகிய கிறிஸ்துவானவர் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுகிறார். ஹalleluya. அதுதான் கிருபையின் சுவிசேஷம். ஆமென். கிருபை கொடுக்கறதெல்லாம் எது வாங்கும்? விசுவாசம் வாங்கும். விசுவாசம் வாங்கணும்னா அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில வாங்கும்? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்க வரும்? விசுவாசம் சத்தியத்தை கேட்க வரும். ஆமென். சத்தியம்னா என்ன? இந்த தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள். ஆமென். ஹalleluya. அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள், அவர் உங்களை வாழ வைக்கிறவைகள்லாம் இன்னைக்கு எந்த வடிவத்துல பைபிள்ல இருக்குது? வார்த்தையின் வடிவத்துல இருக்கு. ஹalleluya. இந்த வேதம் உங்களுக்கு வாழ வைப்பதற்கான சத்தியத்தை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த வாழ வைக்கிறதுக்கான சத்தியத்தை அவருடைய எண்ணங்கள் அப்படி இருக்குன்னு எழுதி கொடுத்துக்கிறார். ஆமென். உங்களை வாழ வைக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறது, உங்களுடைய சோதனைக்காரன் வரும்பொழுதெல்லாம் நீங்க எப்படி இருக்கணுங்கிறது. ஆமென். இந்த கிருபை கொடுக்கறதெல்லாம் இந்த விசுவாசம் வாங்கணும்னா அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும், இந்த வசனம் உங்களுக்கு தெரியணும். அதான் பாருங்க அழகா இருக்கு. கிருபை உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? கிருபையினால வந்துச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டே ஆகணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுக்கு சித்தமா இருக்கிறதுங்கிறது என்னது? சத்தியம்.
அப்ப சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். கிருபை எதுக்கு? சத்தியத்தின்படி வாழ்வதற்கு. அல்லேலூயா. கிருபையும் சத்தியத்தையும் நீங்க பிரிக்கவே முடியாதுன்னு நான் சொல்றேன். ஆமென். அப்ப இந்த கிருபை கொடுக்கறதெல்லாம் சத்தியத்தினால, நீங்க விசுவாசத்தினால நீங்க வாங்கணும்னா கிருபை குறித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ பைபிள்ல நிறைய நீங்க வாசிக்கலாம். நீங்க வந்து பைபிள்ல ரோமருக்கு எழுதின நிருபத்துல பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. கிருபை என்பது ஒரு சுவிசேஷம்னு சொல்றேன். கிருபையின் சுவிசேஷங்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷங்கிறத நான் திருப்பி உங்களுக்கு ரெனோவேட் பண்றேன் உங்க மைண்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பாருங்க, நான் வெட்கப்படேன். கவனிங்க, அப்படியே நிறுத்துங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்றது, கிறிஸ்துவின் சுவிசேஷம்னே பைபிள்ல மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா, யோவான், இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னா, சுவிசேஷம்னாலே என்ன அர்த்தம்னா குட் நியூஸ். குட் நியூஸ்னா என்ன? இங்கிலீஷ்ல காஸ்பல், தமிழ் அதுக்கு சரியான வார்த்தை காஸ்பல். காஸ்பல் குட் நியூஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் பதத்துக்கு தமிழாக்கு என்ன? நற்செய்தி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நற்செய்தினா என்ன? கிறிஸ்து உங்களுக்கு சம்பாதித்து சிலுவையில கொடுத்த எல்லாமே உங்களுக்கு சொந்தம் என்பதுதான் அந்த நற்செய்தி. ஆமென். ஆமென். அது என்ன வடிவத்தில் உங்களுக்கு வருது? கிருபைன்ற, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கிறது சத்தியத்தின் பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபெய்த்ல அதை வாங்கணும். ஆமென். இதுவரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் என்ன, கிருபை என்ன, கிருபையின் சுவிசேஷம் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அப்படின்னு நான் காட்ட போறேன். இப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னா, அப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் கிருபையின் சுவிசேஷங்கிறத ஏற்றுக்கொள்ளல, அவரை துக்கப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதுக்கு சொல்றாரு, நான் அதை குறித்து நான் என்ன செய்ய போறது இல்லை, பாதர் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் கிருபையின் சுவிசேஷங்கிறதுக்கு அடையாளமா கலாத்தியர் 1:6 எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 1:6. கலாத்தியர்ல 1:6 சீக்கிரமா வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அவ கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான். அது என்ன சுவிசேஷம் வருதுங்க? கிருபையின் சுவிசேஷமா இருக்கு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆக்ட்ஸ் சாப்டர் 20ல 24 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. 20ல அப்போஸ்தலர் நடபடிகள், நான் எடுக்கவா? அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். 24 நான் வாசிக்கவா? ஹalleluya. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. ஆமென் சொல்லு. ஆமென். அப்போ இந்த இன்டர்சேஞ்சிங் வேர்ட், கிறிஸ்துவின் சுவிசேஷங்கிற இடத்துல இன்னொரு சேஞ்ச் பண்ற ஒரு வேர்ட் என்ன? கிருபையின் சுவிசேஷம். அப்போ இன்டர்சேஞ்சிங் வேர்ட் அங்க என்னன்னா கிரைஸ்ட் அண்ட் கிரேஸ், both are same. ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான், கிருபையின் சுவிசேஷம் தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஆமென். ஆமென். ஹalleluya. அப்போ இந்த கிருபையின் சுவிசேஷம் அப்படின் போது சத்தியத்தின் அடிப்படையில் இருக்குது. ஹalleluya. இந்த கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்துக்கு பேர் என்ன? சத்தியவான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான்னு பிலாத்து கிட்ட போய் சத்தியவான் அப்படின்றார் பிலாத்து கூட. ஹalleluya. சத்தியத்தை நிறைவேற்ற வந்தேன்றார். ஹalleluya. ஹalleluya. சத்தியத்துக்கு நான் சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்றார் கிறிஸ்து. ஆமென். சத்தியத்துக்கு நானு சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொல்றார். பிலாத்து நீ ராஜா தானா அப்படின்னு கேட்கும்போது, நீர் சொல்லுகிறபடிதான் நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப கிருபையும் சத்தியமும் ஒன் யூனிட். சத்தியத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, கிருபையினால மறக்கவே கூடாது. ஹalleluya. ஹalleluya. கிருபையை வச்சுக்கிட்டு சத்தியத்தை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அந்த கிருபையின் சத்தியம் தாங்கிறது என்ன? அது கிருபையின் சுவிசேஷம். கிருபையின் சுவிசேஷம் என்ன கொடுக்குது உங்களுக்கு? விசேஷித்த கிறிஸ்துவனுடைய ஐஸ்வரியத்தின் கனத்தின் உயர்வையும் கொடுக்கிறது. ஆமென். எதன் அடிப்படையில் கொடுக்கிறது? சத்தியம் என்ற அடிப்படையில் கொடுக்கிறது. ஹalleluya. ஹalleluya. பைபிள்ல நீங்க பாருங்க, இந்த கிருபை பெற்றவங்க எல்லாம் பைபிள்ல நீங்க உங்களுக்கு தெரியும்ல,
புதிய ஏற்பாட்டுல மதர் மேரியை பார்த்து தூதன் சொன்ன வார்த்தை கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. அதே பழைய ஏற்பாட்டுல யாகேல் அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை குறித்து அவ ஸ்திரீகளுக்குள் கிருபை பெற்றவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு இருக்கு. ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இன்னும் பழைய ஏற்பாட்டுல நிறைய பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிருபை பெற்றவர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஆமென். ரூத்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஒரு பெண், அந்த அவங்களுடைய மோவாபிய ஸ்திரீ, அவங்க பேர்லயே புக் இருக்கு பாருங்க. 66 புக்ல ஒரு பேரு ரூத் எழுதின புத்தகம் இருக்கு பாருங்க. ரூத் எழுதுறாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ரூத்தை குறித்து புத்தகம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப ரூத்தின் பேர்ல கர்த்தர் என்ன வச்சாரா? கிருபை வச்சார். நம்ம அடுத்த வாரம் நம்ம அந்த ரூத்து குறித்து தான் பார்க்க போறோம். அல்லேலூயா. மேவி போசேத்னு நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அப்போ நான் சவுலுடைய குடும்பத்துக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டிய கைண்ட்னஸ் காட்டணுமா அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆமென். அப்ப மேவி போசேத்துக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிருபை கிடைச்சிருக்கு. இந்த கிருபை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபை சும்மா தூக்குன்னு தூக்கிரும். ஆனா எதன் அடிப்படையில தூக்கும்? சத்தியத்தின் அடிப்படையில தான் தூக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை இருக்கிறதுனால உங்களுக்கு பாடு இல்லைன்னு கிடையாது. மேவி போசேத்து 2 காலம் இல்லாம அவரு பேரே இஸ் a man of shame அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இருந்த ஊரு the place of nothing அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க நம்ம இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பாருங்க, இந்த கிருபை பெற்றவங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. லேயால் ஒரு ஸ்திரீ இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? லேயாளுக்கு கர்த்தருடைய கண்கள கிருபை. லேயாளுடைய தங்கச்சி யாரு? ராகேல். இந்த ராகேலுக்கு she is very beautiful but she is not favored. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்து இப்போ வந்து இந்த வாரத்துல நம்ம இந்த நாள்ல இந்த கிருபை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆமென். எப்படி இருப்பாங்கன்னா, யாருக்கோ எப்படி இருந்து மேபி போசேத்துக்கு இருந்தா எனக்கு என்ன அப்படி நினைக்க கூடாது. திருஷ்டாந்தமா பைபிள் உங்களை குறித்து என்னை குறித்து அவங்களெல்லாம் அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த சத்தியம் எல்லாம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. பைபிள்ல என்ன விஷயமா எழுதப்பட்டிருக்குன்னா, தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு மனுஷனுக்கு உறவை கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும். ஆமென். இந்த உலகத்துல அவன் வெற்றியா வாழ்வதற்கான சகல சத்தியங்கள் அதுல இருக்குது. அதான் வேதம். ஆமென். அப்ப ஏதோ மேவி போசேத்துக்கு இருக்கு, ரூத்துக்கு இருக்கு, நோவாவுக்கு இருக்கு, எனக்கு என்ன இருக்குன்னு நினைக்க கூடாது. நீங்க இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? இது எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துக்குள் இருக்கிறவனுக்கு எல்லாமே ஆம் என்று வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குதா? ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கு. இதுல எழுதப்பட்டதெல்லாம் எனக்காக தான், இதை நான் சரிப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. நாம அப்படி நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த நாள்ல என்ன எதை பார்க்க போறோம்னா, யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்கன்னா 37ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் யோசேப்பு குறித்து இருக்கு. நடுவுல இந்த 38 மட்டும் இந்த யாக்கோபு இந்த தாமார் என்ற ஒரு இடத்துல எப்படி உறவு கொண்டாருங்கிற ஒரு புதிய டாபிக் அதுல வருது. ஆனா மற்ற எல்லாமே யோசேப்பினுடைய மிக முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்கு. இந்த யோசேப்புங்கிற ஒரு கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, எனக்கு பிரியமானவர்களே, கிருபை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? கிருபை பெற்றவர்கள் ரொம்ப சுகபோகமா, ரொம்ப நல்லா, எப்பொழுதுமே பாடுகள் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியணும், கிருபை பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியணும், கட்டாயமா அவர்களுக்கு பாடுகள் எதிர்த்து நிற்கும். உங்களுக்கு அட்வர்சரிஸ், எனிமீஸ் வருவாங்க, விரோதிகள் வருவாங்க. யாரை எங்க இருந்தும் உழைக்க மாட்டாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்களே அவனுக்கு கொலை செய்யும்படி வராங்க. அல்லேலூயா. அவர்களே அவனுக்கு விரோதமாய் பகையா இருக்கிறார்கள், பொறாமையா இருக்கிறார்கள், கொலை செய்யும்படி எத்தனிக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு தெரியும், யோசேப்பு குறித்து நிறைய பேருக்கு யோசேப்புன்னு பேர் வைப்பாங்க. யோசேப்பு குறித்து நல்லாவே தெரியும். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த யாக்கோபு தான் யோசேப்புடைய டாடி. இவங்க அம்மா பேரு, யோசேப்புடைய அம்மா பேரு ராகேல், ரேச்சல். அந்த 2 பேருக்கும் பிறந்த தலைச்சன் பிள்ளை, முதல் பிள்ளை ஃபர்ஸ்ட் பார்ன் ஜோசப். ஜோசப்புக்கு இன்னும் ஒரு தாய்க்கு, அதே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் பெஞ்சமின்.
ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபுக்கு லேயாள் மூலமாவும் பிள்ளைகள் இருக்கு, வேலைக்காரர்கள் மூலமாவும் பிள்ளைகள் இருக்கு. மொத்தம் 13 children, 12 boys and 1 girl. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ராகேலுக்கும் ஜேக்கப்புக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் என்னது? யோசேப்பு. ஆனா பாருங்க, இந்த அம்மாவுக்கும் கிருபை இல்ல, இந்த அம்மாவுக்கு கிருபை இல்ல. எந்த அம்மா? ராகேல், ரேச்சலுக்கு இல்ல. ஆனா அவங்களுடைய நீங்க எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அதை ரிசர்ச் பண்ணேன். ஆப்ரகாம் மரிச்ச உடனே சாரால் தான் ஃபர்ஸ்ட் மரிக்கிறாங்க. மக்பேலாங்கிற ஒரு கல்லறை தோட்டத்துல தான், கிரையம் கொடுத்து வாங்கின அந்த இடத்துல தான் யார் அடக்கம் பண்றாங்க? சாராவை. ஆப்ரகாம். அடுத்தது ஈசாக்கு மரிக்கிறாரு. ஈசாக்கு மரிச்ச உடனே ஈசாக்கையும் கொண்டு அங்கதான் வைக்கிறாங்க, ரெபேக்காலையும் அங்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜேக்கபியா மரிச்ச பிறகு அங்கதான் வைக்கிறாங்க. லேயாளுடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு இருக்குன்னா அந்த மக்பேலால தான் இருக்கு. ஆனா ராகேலுடைய கல்லறை அப்படி இல்லை. ஈவன் ஜோசப் இருக்கிறார் பாருங்க, அவரு மரிச்ச பிறகும் அவரும் அந்த பட்டணத்துல தான், அங்கேதான் அவரு சிகேம் அப்படின்னு இருக்கும். சிகேம் அங்கதான் அந்த எலும்பு கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஹல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, வழியா கர்த்தருடைய இரக்கமும் தயவும் பெற்ற இடத்துல ராகேலுடைய கல்லறை இல்லை. அதனால எனக்குள்ள நான் அதை தியானிக்கும் பொழுது அந்த தாய்க்கு இல்லாத கிருபை யாருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த மகனுக்கு கிடைச்சிச்சு. தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒருவேளை நான் கிருபை இல்லாம இருக்கேன்னு சொன்னா, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றாரு, உன் மேல இல்லைனாலும் உன் ஜெனரேஷன் மேல அந்த கிருபையை நான் வைக்கிறேன், இயேசுவின் நாமத்துல எனக்கு கர்த்தர் சொல்றாரு. இதுதான் ரிசீவ் தி அனாயிண்டிங், ரிசீவ் தி ப்ராஃபஸி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நான் கிருபை இல்லையே, எனக்கு எதுவுமே இல்லையே, தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் மூலமா உனக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம்னு நீ நினைக்கலாம், ஆனா உன் பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்றாரு. கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு அந்த கிருபை. பாருங்க, இந்த யோசேப்பு மேல கிருபை இருக்குதுன்ற நான், ஏன்னா வசனம் சொல்லுது. அப்படி வசனம் சொல்லுது. கிருபை இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பஞ்சமத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிருபை இருக்கிறவங்களுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1, 2, 3 எல்லாம் பாருங்க. அந்த கீழே வசனத்துல பாருங்க, பகைத்தார்கள். நீங்க வேணா எடுத்து வீட்டுல வாசிக்கலாம். இப்ப ஒரு வசனத்தை வாசிக்கலாமா பாருங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? கவனிங்க, என்ன ஏன் பகைத்தார்கள் அப்படின்னா, அவனுடைய இந்த ஜோசப்புடைய டேடி இருக்கிறாரு, இந்த ஜேக்கப்பு, ரொம்ப நாளா அந்த அம்மாவை நேசிச்சு கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி உடனேவும் குழந்தை தெரிக்கல. அப்ப லேட்டா பேபி பிறக்குது. பிறந்து இந்த இவருக்கு வயசாயிடுச்சு. இந்த வயதான நாள்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அதனால அவருக்கு ஒரு பலவர்னு அங்கேயே தைத்து போட்டுறாரு. அதுல பைபிள் சொல்லுது, யோசேப்புக்கு வயதான நாள்ல யாக்கோபுக்கு வயதான நாள்ல யோசேப்பு பிறந்தபடியினால அவன் அதிகமாய் சிநேகித்தபடியினால் அவருக்கு யோசேப்புக்கு பலவர்ண அங்கி அவன் போட்டான்னு இருக்கு. அப்ப அந்த பலவர்ண அங்கியை போட்ட உடனே இந்த மற்ற பாய்ஸ்க்குலாம் என்ன வந்துருச்சு? என்ன நம்ம அப்பா என்னது எனக்கு செய்யல, இவனுக்கு செய்யறாங்க. இது எல்லா வீடுகளிலும் இருக்கிறது தான். ஹல்லேலூயா. அந்த நாள்லயே இருந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் என்ன இருக்குது? அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கீழே வந்தீங்கன்னா அந்த 3 வசனம் பகைத்தார்கள். 5 வசனத்தை பாத்தீங்கன்னா பகைத்தார்கள். 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பகைத்தார்கள். இப்போ கிருபை யார் மேல இருக்குது? யோசேப்பு மேல இருக்குது. ஆனா என்ன வந்திருக்குது? கிருபை இருக்கிறதுனால உங்களை ரொம்ப எல்லாரும் நேசிப்பாங்கன்னு கிடையாது. ஹல்லேலூயா. கிருபை இருக்கும், கர்த்தருடைய கிருபை இருக்கும். ஆனா உங்களுக்கு பகைஞர்கள் இருப்பாங்க, பொறாமைப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கோபான்ஸே உங்களை நேசிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கிருபை வச்சதுனாலதான் அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆவியானவர் அவனுக்குள்ள யோசேப்புக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்தை போய் சொன்ன உடனே தகப்பன் நேசித்து பலவர்ண அங்கே போட்ட அந்த தகப்பன் கூட, நீ என்ன பெரிய சொப்பனக்காரன், நானும் உங்க அம்மா எல்லாரும் உன்னை பணிந்து கொள்வோமான்னு கேட்கிறாரு.
ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, தகப்பனும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸ் கிடையாது. எல்லாராலும் கிருபை பெற்றிருந்தாலும் நீங்க தைரியமா இருக்கணும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பகைப்பாங்க. ஹல்லேலூயா. Hallelujah. கிருபை குறித்த சத்தியம் அதுதாங்க. உங்களை பகைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆஹா, நம்ம மேல கர்த்தருடைய கிருபை அதிகமா இருக்குது, அதான் எல்லாரும் பொறாமப்படுறாங்க, நம்மளை பகைக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் யோசேப்புக்கு பகைத்தார்கள் பகைஞர்களை போல நடந்தது என்ன. இந்த தகப்பன் சொல்றாரு, எப்பா உன் அண்ணன்மாரெல்லாம் போயிட்டு இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்க போயிருக்கிறாங்க, பார்க்க போயிருக்கிறாங்க, நீ போயிட்டு வான்னு அனுப்புறாரு. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இவர் போறாரு. எங்க போறாரு தெரியுமா? எந்த இடம்னு படிச்சிருக்கீங்களா? சிகேம் அப்படிங்கிற இடத்துல அந்த சகோதரர்கள்லாம் கண்டுபிடிக்கிறார். சிகேம்னு ஏன் பைபிள்ல ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் டெஸ்ட் இது பண்ணேன், சர்ச் பண்ணேன். சிகேம்னா என்னன்னா ஷோல்டர் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? ஷோல்டர். ஒரு புள்ளிக்கும் ஒரு கமாவுக்கும் ஒரு இடத்துக்கும் பைபிள்ல வர்றதுக்கெல்லாம் அந்த சம்பவத்தோட ஒரு நெருக்கமான ஆவிக்குரிய அர்த்தத்தை தேவன் வைத்து தான் பைபிள் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. நீங்களே இந்த உங்க நீங்க எங்கேயோ பிறந்திருக்கலாம், எங்கேயோ வளர்ந்துருக்கலாம், எங்கேயோ செட்டிலா இருக்கிறீங்கன்னா நான் ஏன் இந்த ஊர்ல இருக்கிறேன்னு தெரியல நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் தான் உங்களை அந்த ஊர்ல வச்சுக்கிறார். Amen. ஆமென். கர்த்தர் தான் உங்களை உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுத்து உங்களை அந்த ஒரு நீங்க இருக்கிற ஊர்ல வச்சு உங்களை போஷித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாதிரி பாருங்க, இந்த சிக்கேம்ல வந்து அவன் வந்து சந்திக்கிறான். சிக்கேமுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுத்து பாருங்க. அது என்ன மாதிரி டேர்னிங் பாயிண்ட் கவனிங்க. இவன் சிக்கேம்ல கண்டுபிடிச்சிட்டான் பிரதர்ஸ. தூரத்திலேயே தன்னுடைய சகோதரன் வர்றத ரூபன் கண்டுபிடிச்சிட்டான், சிமியோன் கண்டுபிடிச்சிட்டான். எல்லாம் பிளான் பண்றானுங்க. என்ன பிளான் பண்றான்? அவனை கொலை செய்யலாம், அவனை கொலை பண்ணிடலாம். இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இவன் என்ன கெடுதல் பண்ணானா? ஒண்ணுமே கிடையாது. இந்த சில்பா மில்கா அப்படின்னு வேலைக்காரர்கள், யாக்கோபினுடைய வேலைக்காரர்களுடைய பிள்ளைகள், அவங்க ஆடுகள் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கல அப்படிங்கிறத போய் இவ தன் தகப்பன்ட்ட சொன்னதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா பொறாமை தான் வந்துருச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. இதனால இந்த பொறாமையினால கொலையே செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. Hallelujah. கொலை செய்ய போறாங்க. ஆனா அந்த ரூபன் சொல்றாரு, ஐயோ நம்ம சகோதரன் இல்லையா இவன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ரூபனும் சிமியோன் என்ன பண்றானுங்க, குழியில போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். உடனே இவன் என்ன செய்யறானுங்க, குழியில போட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா இதை விட சத்தியம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். குழியில போட்டாச்சு. குழியில போட்டுட்டு அவன் அங்க செத்து போயிட்டானா, என்னாச்சோ தெரியலையேன்ற கவலை வரும்பொழுது வாங்க நம்ம போய் அவனை போய் தூக்கிடலாம் அப்படின்னு அவன் எப்படி இருக்கிறானோ தூக்கலான்னு வர்றதுக்குள்ள அந்த வழியா மீதியானர்கள் வர்த்தகம்னா பிசினஸ் விஷயமா ஒட்டகங்கள் எடுத்துட்டு வரும் பொழுது அந்த மீதியானர்கள் அந்த குழியில் இருக்கிறவனை பார்த்து தூக்கிட்டு இஸ்மவேலர் இடத்துல வித்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சேல் கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கையில பாருங்க, குழியில இருக்கும் பொழுதும் கர்த்தர் அப்படி இருந்தார் அப்படின்னு இருக்கு. 39 அதிகாரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க அந்த 37ல இருந்து நீங்க 50 வரைக்குமே என்ன இருக்குதுன்னா பெரிய பிரமாதமான ஒரு கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை எப்படி மலரும்னு இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய அவன் முதல் சேல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சேல் கொஞ்சம் காஸ்ட்லி தான். செகண்ட் சேல்னா இன்னும் சீப் இல்ல. இந்த இஸ்மவேலர்ட்ட இருந்து வேற அடுத்தது செகண்ட் சேல் ஆகுறான். அது என்னன்னா யார் வாங்குறா? போத்திபார், எஜிப்சியன் ஆபீசர் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த மீதியானியர்கள் இஸ்மவேலர் இடத்துல வாங்குறாங்க. இந்த மீதியானியர்கள் கொண்டு போய் யார்கிட்ட விற்கிறாங்க? திரும்பவும் போத்திபார்ட்ட. இந்த போத்திபார் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேர் கிடையாது, ஒரு டெசிக்னேஷன் அது. ஆமென். இந்த அது மாதிரி பார்வோன் நிறைய நாட்கள்ல வரும் பாருங்க. மோசே நாட்கள்ல பார்வோன் இருக்கிறாரு, யோசேப்பு நாட்கள்ல பார்வோன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பார்வோன்ங்கிறது ஒரு இப்ப கலெக்டர் அப்படிங்கிற மாதிரி தான். கலெக்டர்னா ஒரு பேரா, ஒரு டெசிக்னேஷன். அதே மாதிரி போத்திபார் அப்படிங்கிறது வந்து ஒரு டெசிக்னேஷன். என்ன அவரை குறித்து இருக்குதுன்னா மெய்க்காவலர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, காட்ஸ் பாதுகாப்பாளர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாதிரி ஒரு எஜிப்சியன் ஆபீசர் அவர். அப்போ அவன் பார்க்கறான் இவருடைய வேலைகள் எல்லாம் நல்லா இருக்கு. He is a man of integrity. Joseph is a man of integrity. He is a man of faithfulness. அவன் நாணயமும் உண்மையும் உள்ளவனா, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நேர்மை உள்ளவனா இருக்கிறபடினால கர்த்தர் பாருங்க அவருடைய ப்ரோக்ராம், அவருடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்றாரு பாருங்க. நீ ஏன் வீட்டிலே இருன்னு சொல்றாரு.
ஹல்லேலூயா. என் வீட்டுல இருன்னு சொன்னாரு. என் வீட்டுல இருந்த பொழுது நடந்தது என்னங்க? அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் வைத்தால் தவறான ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல இவர் எங்க போறாரு? ஜெயிலுக்கு போறாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கிருபை இருக்கும் பொழுது கிருபை பெற்றவருடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதுவே நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. குழியில இருந்தது அவனுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. ஹல்லேலூயா. மீதியானவர்கள் கையில விற்கப்பட்டது அவனுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. போத்திபார் வீட்டுக்கு போனது அவனுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. சிறையிருப்புக்கு போனது அவனுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. அதுவே அவனுடைய எதிர்காலத்தினுடைய முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை சூழ்நிலைகளையும் நீங்க பைபிளை வாசிச்சீங்கன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கிருபை இருக்கும் பொழுது பாடுகள் பிரச்சனைகள் வரலாம், கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களோடு இருப்பார். யார் உங்களை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை பார்க்கிறவங்களுக்கு எள்ளி நகையாடுற மாதிரி இவனை பாருங்க, போத்திபாருடைய மனைவி இடத்துல இவன் தவறா நடந்துட்டான், அதனால ஜெயிலுக்கு வந்திருக்கான்னு பேர் வந்திருக்கலாம். ஆனா சிறையிருப்புல போன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் பாருங்க, யோசேப்பின் மேல் கிருபை வைத்து அப்படின்னு இருக்கு. 39:21 சிறைச்சாலையில் என்ன நடக்குது? கிருபை வைத்து. ஹல்லேலூயா. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். பாத்தீங்களா? அந்த தயவுங்கிறது தான் கிரேஸ். ஆமென். அந்த தயவுங்கிறதுக்கு இன்னொரு பேர் ஜெனரோசிட்டி. அந்த தயவுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கைண்ட்னஸ். அந்த தயவுங்கிறதுக்கு ஃபேவர். ஃபேவர்னா தகுதியே இல்லாத உண்மையில வழிந்தோடுகிற அவருடைய வலது கரத்தின் ஆளுகை. That is grace and favor, mercy, kindness. Hallelujah. Hallelujah. பாருங்க, அந்த கிருபை வைத்ததுனால அங்கே அவனை வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டுல வந்தேன்னு அவனை யாருமே என்னவா பார்க்கல. அதான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ கிருபை பெற்றவர்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்றேன்னா, பகை இருக்கும், அட்வர்சரிஸ் வருவாங்க, எனிமீஸ் வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உண்மையும் கர்த்தர் கொண்டு தான் தெரியும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபை இருக்குன்னா கர்த்தர் பார்வை வேற, மனுஷன் பார்வை வேற. ஆமென் சொல்லுங்க. உங்களை அப்படி தவறா பாக்குறாங்களா? யூ ஜஸ்ட் லீஸ்ட் பாதர். கர்த்தருடைய ஃபேவர் உங்களை நாள் ஒன்றில் உங்களை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு எத்தனை வயதுல சிறையிருப்புக்கு போறாரு தெரியுமா? சரியான வாலிப வயது, 17 வயது. 17 வயது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் சிறையிருப்புல இருந்தாரு சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷம் இருந்தாரு? 13 வருஷம் இருக்கிறாரு. பாருங்க, கிருபை பெற்ற பிள்ளைகளே, நிறைய ஜெபங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கல. இல்ல, எனக்கும் அப்படிதான். நிறைய ஜெபங்களுக்கு பதில் இல்ல. அவர் பேசுறது சில நேரத்துல என்னது இது, ஒண்ணுமே இல்லை, நம்மளோட தான் இருக்கிறாரா, ஆனா அப்பப்ப இருக்கிற மாதிரி வந்து சொல்லுவார், ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியலாம். That is not the destination. அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்துடைய எதிர்காலத்தின் முடிவு அல்ல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிராளிகள் வந்தாங்க, பகைஞர்கள் வந்தாங்க, போத்திபார் எதிர்த்து நின்னா, போத்திபார் மனைவி ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுக்கறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டா, எல்லாமே நெகட்டிவ்ஸா இருக்கு. கிருபை பெற்ற பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படி இருக்கலாம். ஆனா that is not the final destination. Amen. That is the gospel of Christ. Amen. Hallelujah. 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 பாருங்க, இப்போ 13 ஆண்டுகளுக்குள்ள அவனை குறித்து 78ஆம் சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, அந்த வசனம் புடமிட்டதான். என்ன புடமிட்டதான்? அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. 78 ஃபுல்லா என்ன இருக்குன்னா, கவனிங்க, நீங்க தேட வேண்டாம். அதாவது யோசேப்பு நினைக்கிறான், அவர் தானே கொடுத்தாரு. நம்ம கூட நினைக்கிறோம், இந்த கல்யாணம் அவர் தானே பண்ணாரு, நம்மளுக்கு இந்த பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கு, அவர் தானே இந்த பிள்ளையை கொடுத்தாரு, இல்ல அவர் தானே இந்த வேலையை கொடுத்தாரு, அவர் தானே இந்த ஊழியம் கொடுத்தாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அவர் தான் சிறையிருப்புக்கு வச்சாரு, அவர் தான் அந்த வயசான நாள்ல அந்த ராகேலுக்கு பிள்ளையா யாக்கோபுக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு நினைச்சு இந்த 13 வருஷத்துல ஆனா ஒண்ணு மட்டும் அவர் செய்யவே இல்லை, அவரை முறுமுறுக்கவே இல்லை யோசேப்பு. ஆமென். ஆமென்.
ஆனா அவர் குறித்து எழுதியிருக்க அந்த அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அப்படின்னா அவர் தானே சொன்னாரு. இப்ப நான் நினைச்சிருக்கேன் நிறைய தடவை அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே. அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. கிருபை பெற்ற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொன்னால் சொன்னதுதான். இயேசுவின் நாமத்தினால கிருபை உங்கள் மேல இருக்கிறதுனால உடனடியாவே உங்களுக்கு அது வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. உடனடியா வெளிப்பட்டா பாருங்க, உடனடியா வெளிப்பட்டா அது ஒரு பெரிய விசேஷமான ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்காது. ஹல்லேலூயா. இத்தனை 12 பாய்ஸ்ல யாரை கொண்டு கர்த்தர் ஜீவரட்சணை பண்ணினார், யாரை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார், தேசத்துக்கே ஆசீர்வாதமா இந்த யோசேப்பு இருந்தது யாரை கொண்டு? கர்த்தராலே. யோசேப்பை கொண்டு யாக்கோபும் அவனுடைய ஜெனரேஷன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து போஷிக்கிறார். காரணம் உங்களுக்கு தெரியுமா, அதுலதான் யூதான்ற ஒரு கோத்திரம் வருது. அந்த கோத்திரம் அந்த பஞ்சத்துல அடிபட்டு சாகாதபடிக்கு அந்த கோத்திரத்திலே தானே இயேசு கிறிஸ்துவானவர் யூதாவின் ராஜசிங்கமாய் பிறந்தார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சுமந்தவனாய் யோசேப்பு இருக்கிறார் பாருங்க. அதான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கே நடக்கல, நாளைக்காவது நடக்கும் நினைச்சேன். எத்தனை வருஷம் நடக்கலாம். that is not your destination, that is not your terminal point, says the mighty Lord. Amen. Hallelujah. கிருபை பெற்ற தேவ ஜனமே, உங்களை பகைக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, உங்க மேல கிருபை இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு சிலதெல்லாம் கொடுத்திருப்பாரு. அதுதான் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த கொடுத்தது என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமா 3 விஷயம் சொல்றேன் நான். ஹல்லேலூயா. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஒன். என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி? என்ன தமிழ்ல ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. உங்க மேல கிருபை இருக்குன்னா நீங்களே உங்க மேல கிருபை இருக்கிறத கண்டுபிடிச்சுக்கலாம். சிலர் பாருங்க இன்டிசிப்ளின்டா தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் அவங்க லாவிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்திருக்கிறீங்களா? கிருபை பெற்ற தேவ பிள்ளையா நீங்க இருக்கிறதா இருப்பீர்கள். ஆனால் உங்களையே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். ஆமென், ஆமென். பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க எல்லாரும். பொறுப்பு இருக்கு. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Come on everybody please. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி அதை நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 37:1 வாசிங்க. ஜெனிசிஸ் 37:1. யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். சரி. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு பாருங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இவன் என்னன்னா அந்த ஆடுகளை மேய்க்கிறது இல்ல. அந்த சில்பால், இன்னொரு பேர் என்னது? சில்பால், பில்கால். இந்த பில்கால் சில்பால் இவங்க எல்லாம் வந்து அந்த அவங்களுடைய மெய்ட்ஸ் உடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? அப்பா சம்பாதிச்ச வந்த சொத்துக்களையும் அந்த ஆடுகளையும் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து அந்த கருத்தா இல்லை பாருங்க. அதில் வந்து அப்பா இப்படி எல்லாம் வேஸ்ட் ஆகுது, இப்படி எல்லாம் நான் சொத்து அழியுதுன்னா தெரிய வேண்டாமா அந்த பிள்ளைக்கு? ஹல்லேலூயா. ப்ரொடக்டிவா இருக்க வேண்டாமா? ப்ரொடக்டிவா இருக்க வேண்டாமா? அப்பாவுடைய காரியத்தை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பரிசுத்தம் தான் அந்த பொக்கிஷம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் ஜீவனை காப்பாற்ற வேண்டாமா? கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டாமா? அதுதான் உங்கள் மேல விழுந்த பொறுப்புகளிலே மிக முக்கியமான பொறுப்பு. ஆமென். அவன் ஆடுகளை போய் பாருங்க இப்படி பண்றான்னு சொல்றான். அப்ப இன்றைக்கு ஆடுகள் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நாம் தான் அவருடைய கைகளின் ஆடுகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தான் பிதாவாகிய தேவன் அனுப்பின பிரதானமான உண்மையான மெய்யான மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன்றார். மேய்ப்பன் மட்டும் இல்ல, நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் அவருனா நம்ம தான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறனா மற்ற ஆடுகள்லாம் வீணாவதே என்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். ஐயோ இந்த ஆத்துமா சீரழியுதே, ஐயோ இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருக்குதே, ஐயோ இந்த ஆத்துமா துன்மார்க்கமா இருக்கே, நமக்கு என்ன கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை பெற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்னதான் இருக்கும்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது என்ன இருக்கும்னா ஒபீடியன்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? அதே 37:13 எடுத்து சீக்கிரமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். பாருங்க, இல்ல நான் இன்னைக்கு போல, நான் அப்புறம் போறேன். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல
நம்ம பிள்ளைகள், நம்ம மற்றவங்க இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம். அதாவது delayed obedience is disobedience. இங்கிலீஷ் பைபிள்ல yes I am ready அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? yes I am ready, இப்பவே போறேன்றான். ஹalleluya. அது எதை குறிக்குதுன்னா obedience-ஐ குறிக்குது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பும் பொழுது கூட அவரு அப்படியே தன்னைத்தான் மரண பரியந்தம் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார் அப்படின்னு இருக்கு. ஹalleluya. அவர் எப்படி இருக்கிறாரா? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராம். முடியல, ஆனா கீழ்ப்படிகிறார். ஆமென். நீங்க கிருபை பெற்ற பிள்ளைகள்னா சத்தியபரனாகிய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா இந்த 3 விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். அது என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் ஒபீடியன்சி, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது. சும்மா தலைமாட்டில் பைபிள் வச்சிருந்தா வராது, பைபிள் எடுத்து அணைச்சுக்கிட்டா முத்தம் கொடுத்தா வராது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அவர் இந்த சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். இந்த சத்தியம் தான் என்ன தெரியுமா? பொறுப்பாரு, ஒழுங்காரு, ஹல்லேலூயா, ஒபீடியன்ட்டாரு. ஆமென். மூணாவதா இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கன்சர்ன். கன்சர்ன் அப்படின்னா என்ன சொல்றது தமிழ்னா? ஒரு கன்சர்ன் என்ன சொல்றது? ஒரு கவனிச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆமென். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கன்சர்னா இருக்கு, மற்றவங்களுக்கு கன்சர்ன். ஹல்லேலூயா. அத மாதிரி பார்த்தோம்னா சிறையிருப்புல யோசேப்பு இருக்கிறாரு. 13 வருஷம் ஆயிடுச்சு வெளியில வர்றதுக்கு. ஆனா அந்த 13 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 11வது வருஷம் வச்சுக்கலாமா? 11வது வருஷத்துலதான் இந்த சிறையிருப்புல இருக்கிற சுயம்பாகி சொப்பனக்காரன், அதாவது சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் வரானுங்க. அவனுங்களுக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்கு. இவன் சொப்பனக்காரன் எப்படி தெரியும் பாருங்க. சொப்பனம் யாருக்கு வருது? மற்றவங்களுக்கு வருது. அர்த்தம் யார் கொடுக்கிறா? கர்த்தர் யோசேப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God's plan are very very different from human plan. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இவர் வந்து என்ன செய்றாரு? கன்சனா இருக்கிறார் பாரு. கன்சனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவனுடைய முகமே அழுவலாம் போல இருக்கு தினம். ஆனா அவன் கன்சர்ன் என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு கஷ்டம் எப்படி இருந்தாலும் அந்த கிருபை பெற்றவங்களும் சத்தியத்தின்படி எப்படி இருப்பாங்கன்னா, நமக்கு 10 காசு இல்லைனாலும் மற்றவங்க கொடுக்க முடியலன்னு கவலைப்படுவாங்க. இவன் பாருங்க, இவன் சிறையிருப்புல இருக்கான். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஏன் உன் முகம் துக்கமா இருக்குன்னு கேட்கிறான். உன் முகம் ஏன் துக்கமா? இவன் முகம் துக்கமா? அப்போ வச்சுக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஹலோ பிரதர்ஸு, அப்பா அம்மா, என்னங்க ஓன் கோபான்ஸு, பிளட், ஓன் பிளட் ஒருத்தருமே அவனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா இவன் போய் மற்றவங்களை கேட்கிறான், நீ ஏன் துக்கமா இருக்க? இதான் கன்சர்ன். ஆமென். நீங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்க சத்தியத்தின்படி இருக்கீங்களான்னு. ஆமென். ஹல்லேலூயா. இவன் சத்தியத்தின்படி இருக்கிறபடினாலதான் அந்த சத்தியங்க இதுதாங்க சத்தியம். இதான் சத்தியம். காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் தான் இதுதான். கிரைஸ்ட் பாருங்க, அவருக்கு கஷ்டம் தான். ஆனா அவர் கஷ்டத்தை பார்த்தாரு, நடக்கல. இளைப்படைந்தவரா வராரு. இளைப்படைந்தவரா யாக்கோபின் கிணற்றடியில உட்காந்துட்டு நான் டயர்டா இருக்கேன், இவன் என்னை யார்ட்டையும் விடாதுன்னு சொல்லல. அந்த சரியான நேரத்தில் ஒரு ஸ்திரீ வருவான்னு உட்கார்ந்துருக்கிறார். அதான் கன்சர்ன். நமக்கு எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? தனக்கானவைகள் இல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த இடத்துல யோசேப்பு என்ன அந்த ஒரே ஒரு கேள்வி, ஏன் உன் முகம் துக்கமா இருக்கிறது? அந்த ஒரு கேள்விதான் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றியதாக இருக்கிறது. ஆமென். அந்த ஒரு கேள்வியில நடந்தது என்ன? அவன் கண்ட கனவை சொல்றான், அதுக்கு அர்த்தம் சொல்றான், அதன்படி நடந்துருச்சு. என்ன தயவு செய்து நினைச்சுக்கப்பா, பார்வோன்ட்டு போய் என்னை பத்தி இந்த மாதிரி கனவை சொல்லி என்னை நான் விடுதலை அடைந்ததுக்கு தான் காரணம்னு போய் சொல்லப்பா. ஆனா பாருங்க, 2 வருஷம் மறந்தான். நீங்கள் நான் கட்டாயமா இப்படி ஒருத்தவங்க உதவி செஞ்சா நம்ம 2 வருஷம் மறப்போமா? அதுதான் கேட்டுக்குங்க. கர்த்தர் உயர்த்துற நேரம் வரையில மனுஷ உதவி வரும்போது அது உதவி கிடையாதுன்னு கர்த்தரே மற்றவங்களை என்ன செஞ்சிருவார்? நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டுருவார். இதுவே இப்ப பார்வோன் கிட்ட போயிட்டு இந்த சுயம்பாகி பானபாத்திரக்காரன் சொல்லியிருந்தா கிள்ளி கொடுத்துருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வேலை வரும்பொழுது கர்த்தர் கொட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து அவன் அனுப்பியிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய வேலை வரும்பொழுது பாருங்க, பிட்ல இருந்தவனை கர்த்தர் பாருங்க எப்படி நடத்துறாரு பாருங்க. அந்த பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது இந்த சுயம்பாகி பானபாத்திரம், ஐயோ நான் மறந்துட்டேனே. ஹல்லேலூயா. நான் ஜெயில ஒருத்தன் இருக்கான்,
பாருங்க, ஒரு ராத்திரி, அதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய கடைசி ராத்திரி. விடியுது, சவரம் பண்ணிக்கோ, ஷேவ் பண்ணிக்கோ, பார்வோனுக்கு முன்னாடி நிக்கணும். கர்த்தருடைய தேவ ஜனமே, I am telling, I am prophesying. ஹல்லேலூயா. உங்க மேல் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய காத்திருக்குதலின் காலம், துக்கத்தின் காலம் இன்றைய நாளிலே முடிவடைகிறது. இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இந்த 2021 காலங்கள் முழுவதுமாக தேவனுடைய பலத்த கரத்தின் ஆளுகை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ராத்திரி தான் அந்த கடைசி இரவு. மறுநாள் காலையில சவரம் பண்ணிட்டு போ. அவனுக்கு தெரியாது, சவரம் பண்ணிட்டு போறான், ராஜா கூப்பிடுறாருன்னு அவ்வளவுதான் தெரியும். ஆனால் நடந்தது என்ன? அன்லிமிட்டெட் ஃபேவர். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன உடனே ராஜா பார்க்கறான், பார்வோனு, உன் கை கால்ல இல்லாம ஒருத்தன் கூட அசைக்க கூடாது, நீ சொல்லாம ஒருத்தனுடைய கை கால் கூட அசைக்க கூடாது. கிருபை எப்படி உயர்த்தது பாத்தீங்களா? ஆனா சத்தியத்தின்படி தான் உயர்த்தும். அந்த 13 வருஷம் சிறையிருப்பு இல்லைன்னா அதான் சத்தியங்க. இந்த பகைஞர்கள் இல்லைன்னா அதான் சத்தியங்க. ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்புக்கு குற்றம் ஃபால்ஸ் அக்யூஸ் பண்றாங்க, அதான் சத்தியம். கிருபை எப்படி உயர்த்தது பாருங்க. ஹல்லேலூயா. அவனை கொண்டு பேலஸ்ல கவர்னரா உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். பார்வோன் சொல்றான், நான் சேர் பர்சன் தான், உன்னை இல்லாம நான் ஒன்னும் செய்ய போறது இல்லை. ஹல்லேலூயா. யாரும் ஒருத்த கூட உன்னுடைய ஆலோசனை இல்லாம கை கால கூட அசைக்க கூடாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அந்த சகோதரர்கள்லாம் தேடி வராங்க, அப்பா வராரு, எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் போஷிக்கிறது யார் கையில ஆயிடுச்சு? இப்போ நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப டிராஜடி என்னன்னா, அவனுக்கு கண்டுபிடிக்கல இவனை. தன் சகோதரர்கள்லாம் யோசேப்பை பார்க்க முடியல, ஆனா இவனுடைய கண்கள் அவங்கள தெரியுது. அல்லேலூயா. பழி வாங்கலாம், ஒண்ணு இல்லாம பண்ண பட்டினி அனுப்பலாம், அதுதாங்க அவருடைய இருதயம். கிருபை பெற்றவங்களுடைய இருதயம் பாத்தீங்களா? பழி வாங்க துடிக்காது. கிறிஸ்துவை போல தன்னை வெளிப்படுத்த தான் ஆசைப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சிருச்சு, நான் யோசேப்புன்னு சொல்லிட்டு அழுகுறான். அவங்க அப்பா வந்து பார்வோன்ட்ட கொண்டு போறான். ஆமென். தேசத்துல கோசென்ற இடத்துல, எகிப்துல பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு குடி இருக்க வச்சிருக்காங்க. ஆமென். தேசத்தின் நன்மையும் எகிப்தின் கொழுமை நீங்கள் சாப்பிடுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்றாரு. ஆமென். இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பின் மேல் இருந்த கிருபை என்ன செஞ்சுச்சுங்க? 13 வருஷம் சிறையிருப்பு தான். யோசேப்பு வாழ்ந்த நாட்கள் எத்தனை வருஷம்னு தெரியுமா உங்களுக்கு? 110 வருஷம். 110 வருஷம். இதுல இந்த 17 வருஷம் வந்து வாலிபனா வளர்ந்து இதெல்லாம், இந்த 13 வருஷம் சிறையிருப்பு. இப்போ இந்த 30 தள்ளுங்க. 110ல 30 போனா எத்தனை? கணக்கு மறந்துருச்சா? 80 வயசு. இந்த 80 வருஷம் அவனுடைய கிருபை பார்க்கிறான், உயர்வை பார்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ கூட ஒரு கைவிடப்பட்டவனா ஒருவேளை இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். சத்தியம் என்ன தெரியுமா? நீ உயர்ந்தே தீருவாய். கர்த்தருடைய கரம் உயர்த்தியே தீரும். உன்னை உன் சந்ததியின் ஜீவரட்சணை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேகரை போஷித்து காப்பாற்றும்படி உன்னை உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தே தீருவார். நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவன். ஆனால் சத்தியத்தின்படி தான் அது நடக்கும். அல்லேலூயா. உன் காத்திருக்குதலின் காலம் வெறுமையாய் திரும்பார். உன்னுடைய தோல்வியின் காலங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு தடைக்கல் கிடையவே கிடையாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு அந்த பிரதர்ஸ்லாம் அழுகுறானுங்க, ஐயோ அப்பாவும் போயிட்டாருன்னா நம்மள என்ன பழி வாங்குவானோ. இல்ல இல்ல இல்ல, நீங்க பயப்படாதீங்க. எப்படி மேவிபோசேத்தை பார்த்து பயப்படாத, டோன்ட் பி ஃப்ரைட்டன்ட் அப்படின்றாரு பாருங்க. அதே மாதிரி நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இங்க வாழ்வாதாரத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் என்ன உங்களுக்கு முன்னாடியே என்ன அனுப்பிட்டாருன்றான் பாருங்க. தீமையை நன்மையா மாற்றுகிற தேவன் அவனுக்கு தெரியுது பாருங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில தீமை செய்கிறவர்கள் வரலாம். நீ கிருபை பெற்றவனா இருக்கிறபடினால அந்த தீமையை கர்த்தர் நன்மையா மாற்றுவார். தீமையை நன்மையை முடிய பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவ ஜனமே, இன்றைக்கு ரிசீவ் பண்ணிக்கங்க.
கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்கு நன்மை கொண்டு வருகிறது. இந்த புதிய மாதம், இந்த வருஷத்துடைய துவக்கத்திலிருந்து நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா இனி வருகிற காலங்கள் கிருபையின் காலங்களா இருக்கும். கிருபையின் காலங்கள்னா பாடுகள் இல்லைன்னு கிடையாது, உயர்வின் நாட்கள் வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். 80 வருஷத்தினுடைய உயர்வு, 13 வருஷத்தினுடைய தாக்கம், துக்கம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவஜனமே ரிசீவ் பண்ணுங்க, ஜெபிக்கலாம் நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்து கேட்ட தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்லிமிட்டெட் ஃபேவர், கிரேஸ் அப்பான் கிரேஸ். உன்மேல இல்லாத ஒரு புதிய கிருபை உன் சந்ததியின் மேல் வந்து காப்பாற்றும். உன்னை உன் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுவது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் அநேகருக்கு ஜீவரட்சணை பண்ணும்படி உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் முன்னேறு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தகப்பனே, இந்த நல்ல நாளிலே உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். இந்த புது மாதம் முழுவதும் உடைய புது கிருபை, புதிய தயவும், புதிய சத்தியத்தின் வெளிப்பாடுகள் உடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. நன்மையின் மேல் நன்மையும், கிருபையின் மேல் கிருபை உண்டாவதாக. நன்மை உண்டாகும் உடைய ஜனமாக எங்களை நீ நிறைத்தருளுவீராக என்று சொல்லி உடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Bye bye.